கரூரில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் தற்போது பாவைக்க தலைவர் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐயின் தலைமை அலுவலகத்திற்கு விஜய் தற்போது புறப்பட்டு சென்ற நிலையில் அவரிடம் விசாரணை என்பது தொடங்கி இருக்கின்றது. விசாரணைக்காக ஆஜராக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் இன்றைய தினம் காலையில் விஜய் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார். 41 பேர் பலியான விவகாரத்தில் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் தற்போது பல்வேறு வகையான கேள்விகளை அடுக்கடுக்கான கேள்விகளை அவர்கள் முன்வைக்க இருக்கிறார்கள். இந்த கரூர் துயரச் சம்பவம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையே உலுக்கியிருந்த நிலையில் தற்போது இதனுடைய சாட்சியாக விஜய் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தற்போது தொடங்கி இருக்கிறார்கள். இந்த விசாரணை என்பது அவரிடம் கேட்கப்படும் கேள்விகளின் அடிப்படையில் இந்த விசாரணை இன்றைய தினம் நீடிக்குமா அல்லது இன்றோடு முடிக்கப்படுமா அல்ல நாளைய தினமும் இந்த விசாரணை தொடங்குமா என்பது பின்னர் தெரியவரும் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. அவரிடம் 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. எதற்காக அந்த கூட்டத்திலிருந்து அவர் வெளியேறினார், அது மட்டுமில்லாமல் இறுதியாக சிபிஐ அதிகாரிகள் கரூருக்கு சென்று அந்த பிரச்சார வாகனத்தை எடுத்து சென்று அங்கே சம்பவம் நடந்த இடத்தில் வைத்து தடயவியல் நிபுணர்களை வரவழைத்து ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். குறிப்பாக விஜயை போல் ஒருவர் அந்த வாகனத்தின் மீது ஏறி நின்று அந்த இடத்தில் அவர் நிற்கும்போது அவர் பிரச்சாரத்தை தொடங்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அவருக்கு எந்த அளவிற்கு தெரிகிறார்கள், அந்த மக்கள் இவர் பேசி கொண்டிருக்கும் போதே கீழே விழக்கூடிய ஒரு சூழல் என்பதும் அன்றைய தினம் நிகழ்ந்திருந்தது. ஆனாலும் இவர் பேச்சை தொடர்ந்து கொண்டுதான் இருந்தார் என்ற புகார்களின் அடிப்படையில் அவர் பேசக்கூடிய அந்த வாகனத்தின் மீது ஏறி நின்று சிபிஐ அதிகாரிகள் அந்த விசிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பார்வையிடக்கூடிய ஒரு வேலையையும் அவர்கள் ஆய்வாக மேற்கொண்டார்கள். தொடர்ந்து அந்த பிரச்சார வாகனத்தின் ஓட்டுநரிடமும் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது. தற்போது விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். இது பற்றி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் தராசு சியாம் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சியாம் சார் வணக்கம். தற்போது விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் இந்த விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அவரிடம் என்னென்ன மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, உங்களுடைய இந்த பார்வை? என்னுடைய பார்வை என்பது எனது அனுபவத்தின் பார்ப்பட்டது. இதே சிபிஐ விசாரணைக்கு நானும் ஆஜராயிருக்கிறேன், சென்னை மற்றும் டெல்லி. பொதுவாக உயர்நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி நடக்கிற சிபிஐ விசாரணை கொஞ்சம் வேறு மாதிரியானது. அதே நேரத்தில் மாநில அரசே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடும் போது அது நடைமுறை கொஞ்சம் வேறு மாதிரியானது. தமிழ்நாடு அரசு சமீபத்தில் சிபிஐ விசாரணைக்கு மாற்றியது ஒரு கொலை குற்ற புலன் விசாரணையை. அது நடைமுறை முற்றிலும் வேறுபட்டது. இதுல நாம் பார்க்க வேண்டிய வித்தியாசம் என்னவென்றால், சிபிஐயின் எந்த பிரிவு விஜய் இந்த தாவேகா அல்லது கரூர் சம்பவம் அது தொடர்பான வழக்கை எந்த பிரிவு விசாரிக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். வழக்கமாக நடைமுறை என்னவென்றால், ஸ்பெஷல் டிவிஷன் இருக்கிறது, சென்னை சிபிஐ அலுவலகத்திலும் இருக்கிறது, அதே போல டெல்லியிலும் இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 அல்லது 3 யூனிட்டுகள் இருக்கின்றன. அவர்கள் தான் விசாரிப்பார்கள். ஆனால் இந்த முறை ஏசிபி என்று சொல்லப்படுகிற ஆன்டி கரப்ஷன் பீரோ 2 அந்த விசாரணைக்கு போயிருக்கிற மாதிரி தான் தரவுகள் தெரிவிக்கின்றன. அது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் சிபிஐயோட அலுவலகம் நமது எஃப்ஐஆரை ரீரெஜிஸ்டர் செய்ய வேண்டும். இங்க இருக்கிற எஃப்ஐஆர் ஒரே ஒரு எஃப்ஐஆர் தான், அதாவது கரூர் டவுன் போலீஸ் போட்ட எஃப்ஐஆர் தான். வேற கவுண்டர் எஃப்ஐஆர் அவங்க ஏற்கனவே போடல. சம்பவம் நடந்த பிறகு தாவேகா தரப்பு அரசியல் குற்றச்சாட்டுகளை வைத்தது, கிரிமினல் சதின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க ஒரு போலீஸ் புகார் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் வாங்கி இருக்கணும், கவுண்டர் எஃப்ஐஆர் சொல்லுவோம். அப்படி வாங்கல அவங்க. எனவே நெக்லிஜென்ஸ் தரப்புல போடப்பட்ட, நெக்லிஜென்ஸை அடிப்படையாக கொண்டு போடப்பட்ட கரூர் டவுன் போலீஸ் எஃப்ஐஆர் அது மட்டும்தான் இப்ப இருக்கு. அதை சிபிஐ விசாரிப்பதற்கு முன்பாக ஒரு ரீரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. உயர்நீதிமன்றம் அல்லது உச்சநீதிமன்ற உத்தரவின்படி பண்ணும்போது எந்த யூனிட் விசாரிக்க வேண்டும் என்பதை கணக்கில் கொள்வார்கள். அந்த வகையிலே ஏன் டெல்லி யூனிட் விசாரிக்க வேண்டும் என்பது எனக்கு உண்மையிலேயே புரியவில்லை. அப்போ அப்படி என்றால் ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கு. அந்த இடத்துல அரசியல் சந்தேகம் வருது. இதுல சார்ஜ் ஷீட் தான் இனிமேலுங்க. சார்ஜ் ஷீட்னா நம்ம இப்போ மேட்டர் திருச்சி கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னு சொன்னாங்க. கரூர் கோர்ட்ல இருந்து கரூர் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது, திருச்சி கோர்ட்டுக்கு போயிடுச்சு. திருச்சி கோர்ட்டு ஒருவேளை மதுரை சிபிஐ நீதிமன்றத்துக்கும் இதை மாத்தலாம். இது அடுத்த ஸ்டெப் தான். ஆனா ஏதோ ஒரு இடத்துல அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ஆகணும். டைம் ஆயிடுச்சு. செப்டம்பர் 27 நடந்தது. 90 நாள்
டைம் எடுத்துக்கிடலாம். இவங்க அக்டோபர் 13 என்னமோ வந்து ரீரிஜிஸ்ட்ரேஷன் எஃப்ஐஆரோட டேட் தெரியுது. அப்படின்னா 90 நாள், 3 மாசம். ஜனவரி 13க்குள்ள அவங்க சார்ஜ் ஷீட் போடணும். இல்ல கண்டனேஷன் ஆஃப் டிலே வாங்கி கொஞ்சம் லேட்டா போடலாம். அப்படி போடும்போது சார்ஜ் ஷீட்டை வந்து கோர்ட் ரத்து பண்ணக்கூடிய அபாயம் இருக்கு. ஏன்னா அது நம்ம இயல்பாகவே சார்ஜ் ஷீட்டை குவாஷ் பண்ணணும்னு எல்லாருமே பெட்டிஷன் போடுவாங்க. ஷியாம் சார், இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.